கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதம் ஆனந்தம் இருந்தாலும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர், இல்லைனா நீங்கள் நம்ம ஸ்ரீரங்கம், இல்லைனா அடையார் அனந்த பத்மநாபர், நமக்கு பிடிச்சது தானே. எங்கேயாவது படுத்திருக்கிற பெருமாள் கிட்ட ஓடிடும். அனந்த பத்மநாபர்னு நினச்சி கும்பிடு. உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குரு. இப்பொழுது குரு பார்வை 3, 5, 7. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் சுபகாரியம், படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை, குடும்பத்தில் நிம்மதியெல்லாம் போயிடும். அதெல்லாம் வந்துடுமா? போய்டும்னு நினச்சிடாதீங்க. என்னடா செல்வி பயமுறுத்துட்டேன், போனதெல்லாம் கிடச்சிரும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். 1ஆம் திருமணம் 2ஆம் திருமணம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் மீண்டும் திருமணம் நடக்கும். என்ன செல்வி இப்படி பேசுகிறீங்களேன்னா இதெல்லாம் நடக்குமா? நல்லது நடக்கும். அந்யோன்யம் நடக்கும். பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு, தொழில், உத்தியோகம், சொந்த வீடு இருந்தாலும் போயிருக்க மாட்டீங்க, அந்த வீட்டுக்கு போவீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். யாருக்கு? கன்னியா ராசிகள். தைரியம் ஏற்படும். லாபம் அதிகமாக வரும். 11ஆம் இடத்துல வரார். ஆனாலும் என்ன பண்ணுவீங்க? முதலீடு ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்வான்ட் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. புகழ்ந்து பேசி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களை சீட்டிங் பட்டு போயிடுவாங்க. யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்? கன்னியா ராசிக்காரர்கள். அதனால் கன்னியா ராசிக்காரர்களுக்கு விஷ்ணு காயத்ரி சொல்லிக்கினே இருந்தால் நிறைய நல்லது நடக்கும். அதே சமயம் குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லை, அது இல்லை, குழந்தை பிரச்சனை எல்லாமே இருக்கிறவங்க எதுக்கு போயிடணும்? டாக்டர்லாம் பார்த்துருங்க.